Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது மத்திய கிழக்கிலிருந்து கிடைக்கப்பெறும் முக்கியமான செய்திகளை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 5 நாள் யுத்தத்திற்கான விடுமுறை ஒன்றை வழங்குவதாக அவர் பேசியிருந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு ஈரான் உடனடியாக சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க வானத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிதான், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வானத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிதான், பயங்கரவாத நாடுகளோடு நாங்க யுத்த நிறுத்தம் செய்வது கிடையாது என்று உறுதியாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று பகல் வேளையில இஸ்ரேல் நினைச்சு கொண்டிருந்தாங்க, எப்படியோ ஈரான் நம்மளை தாக்காது, ஏன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் 5 நாள் விடுமுறை கேட்டிருக்கிறாரு, ஆகவே அமெரிக்கா இப்ப ஈரானை தாக்காது, அதனால இஸ்ரேலை ஈரான் தாக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணிதம் போட்டு சமப்படுத்தி வைத்திருந்தாரா. ஈரானோ மிக பள்ளத்த தாக்குதல், அதாவது ட்ரூத் ப்ராமிஸ் 4 ஈரானின் உண்மை வாக்குறுதி 4 என்கிற நடவடிக்கையில் 79வது அலையை இன்று இஸ்ரேல் மீது கக்கியது. பெஞ்சமின் நெத்தனியாகு கொந்தளிக்கிறார். எப்படின்னு சொன்னா, யுத்த நிறுத்த காலத்துல எங்களை போட்டு தாக்குறான் ஈரான் சொல்லி இஸ்ரேல் கொந்தளித்த செய்திகளை நீங்க அநேக ஊடகங்கள் இன்று பகல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரான் எதையுமே காதுல வாங்கிக் கொள்ள இல்லை. ஐஆர்ஜிசியோ யா கைரல் ஃபாத்திஹின் என்ற ஒரு குறியீட்டு பெயரில் ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கும் நாடுகளை இன்று ஈரான் பதம் பார்த்த செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வீடியோக்களையும் காணொலிகளையும் ஒளித்தாலும் அங்கிருக்கிற மக்கள் ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்பி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த வகையில் சகோதரர்களே, கைரல் ஃபாத்திஹின் என்ற குறியீட்டு பெயரில் ஈரானின் மேற்குப்புறம் உள்ள அசர்பைஜான் மற்றும் வடக்கில் உள்ள குர்திஸ்தான் போன்ற பகுதியில் உள்ள கொர்மான்ஷா, இலாம், குசஸ்தான் மற்றும் புஷ்ஹர் போன்ற பகுதிகளுக்கு ஈரானின் உண்மை வாக்குறுதி ப்ராமிஸ் 4 என்கிற 79வது அலை தாக்குதல் பதம் பார்த்து விட்டது. சகோதரர்களே, நான் மேற்கூறிய இடங்கள் எல்லாம் ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்கா இஸ்ரேலின் தளங்கள் தான் இந்த இடங்களில் இருந்தது. இந்த வகையிலே இந்த 79வது அலை முதலில் ஈரானை சுற்றியுள்ள இடங்களில் பதம் பார்த்தது. அதனை தொடர்ந்து ஐஆர்ஜிசியுடைய விண்வெளி படை கைபர் ஷேகான், எமாத், செஜில் போன்ற அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி பறக்க விட்டார்கள். இது மாத்திரமல்ல, இதோடு சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களும் இஸ்ரேலை நோக்கி சென்றது. இந்த ஷேகான், செஜில், எமாத் ட்ரோன்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய டெல் அவிவுடைய மொசாடுடைய உளவுத்துறை தொடர்பான பல்வேறு கிளைகளின் மீது விழுந்து வெடிக்க இன்னும் பல ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ரமத் கான் மற்றும் நெகவ் போன்ற பகுதியில் காணப்படக்கூடிய பிசினஸ் ஏரியா, அதாவது வணிக வளாகங்கள் மீது, அதாவது இஸ்ரேலுக்கு வருமானம் தார கம்பெனிகள் மீது இந்த ஏவுகணைகள் பதம் பார்த்தது. மேலும் பல ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய ராணுவ மேலாண்மை, அதாவது கொமாண்டோ பிரிவு தலைமையகங்கள் மீது 1-2 அல்ல பல மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதோடு பல்வேறு ராணுவ முகாம்கள் மீது, அங்கு காணப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மீது இந்த ராக்கெட்டுகள் பதம் பார்த்ததாக இன்று ஐஆர்ஜிசி தெளிவான செய்தியை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக கோடிட்டு காட்டப்படும் செய்தி என்னன்னு சொன்னா, பீர்ஷபா போன்ற இடங்களில் காணப்பட்ட மிகப்பெரிய ராணுவ முகாமும் ராணுவ மேலாண்மை, அதாவது கமாண்டோ சென்டரும் முற்றாக அளிக்கப்பட்டதாக ஐஆர்ஜிசி இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் எல்லாம் இஸ்ரேல்ல உயர் பாதுகாப்பு வளையம், அதாவது அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ஒன்றுக்கு மேல் ஒன்று, அதாவது பல்லடுக்கு வான் பாதுகாப்பு மையங்களாக இது இருந்துள்ளது. அதனை உடைத்தெறிந்து ஈரானுடைய ஏவுகணைகள் பதம் பார்த்துள்ளது. சகோதரர்களே, இதனால் இஸ்ரேலில் தற்போது பல பகுதிகளில் புகையும் தீ விபத்துகளும் நிகழ்ந்து கொண்டிருப்பதுடன் ஏராளமான இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் வெவ்வேறு இடங்களுக்கு தஞ்சமடைய வேண்டி ஏற்பட்டுள்ளது என்று செய்திகள் மேலும் விவரிக்கின்றது. ஆனால் இது தொடர்பான படங்களையும் செய்திகளையும் அமெரிக்க இஸ்ரேலிய செய்தி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் நாட்டில் மிக கடுமையான தணிக்கை, அதாவது நடந்த அடி வாங்கிய எந்த விஷயத்தையும் வெளியே செல்லாமல் இருப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக செய்து வருகின்றார்கள் என்று ஐஆர்ஜிசி மேலும் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க, இன்று ஈராக்ல PMU, அதாவது உங்களுக்கு தெரியும், இதுவும் ஈரானுடைய ஹெஸ்புல்லாக்கள், ஹூதிகள் மாதிரி ஒரு ஈரானுடைய ஃபாக்சிஸ் தான் இது. இந்த வகையில் பாப்புலேஷன் மொபைலேஷன் யூனிட், அதாவது PMU உடைய தளபதி, அதாவது அன்பார் மாகாணத்தில் உள்ள படை திரட்டல் தளபதியான ஷாத் அல் ஃபஹஜி மற்றும் அவரோடு சேர்ந்த 15 போராளிகளும் அமெரிக்காவுடைய வான்வழி தாக்குதலில் இன்று கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் கிடைக்கின்றது. இந்த வகையிலே PMO அறிவித்திருக்கின்றது, இதெல்லாம் ஒரு கோழைத்தனமான விஷயம். அவர்கள் ஆயுதங்கள் இல்லாத நேரத்தில் நாட்டுடைய தேசிய நலன்கள் சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் என்று குறிப்பிட்டு, பலியாக்கப்பட்ட இரத்தங்கள் ஒரு நாளும் வீணாக்கப்பட மாட்டாது என்றும் அமெரிக்காவுடைய மீறல்களுக்கு பதிலடி வழங்கப்படும் என்றும் இந்த ஈராக்குடைய PMU படை தெரிவித்துள்ளது. சகோதரே, இந்த ஈராக்குடைய PMO
ஐஎம்ஓ படை எப்படி உருவாக்கப்பட்டது என்றால், இந்த அமெரிக்கா ஒபாமாவுடைய காலத்தில் அமெரிக்கா நேரடியாக சம்பந்தம் கொள்ளாமல் சில தீவிரவாத இஸ்லாமியர்கள் ஊடாக உருவாக்கப்பட்ட படைத்தான் இந்த ISIS. இந்த வகையில் இந்த ISIS ஈராக்குடைய சில பகுதிகளை மறைமுகமாக அமெரிக்காவுடைய ஆதரவோடு கைப்பற்றி மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கும் வேளையில் ஈராக்கிய அரசாங்கம் என்ன செய்தது சொன்னா, நாட்டை பாதுகாக்க விரும்பும் ஒவ்வொரு இளைஞர்களும் பொதுமக்களும் நாட்டுக்கான இந்த PMU, அதாவது பாப்புலேஷன் மொபைலேஷன் யூனிட் என்கிற பொதுவான படையில் இணைந்து செயற்படலாம் என்று சொல்லி ஈராக் அரசாங்கம் அந்த நேரத்தில் ஒரு பொதுவான அறிவித்தலை விடுத்திருந்தது. இந்த வகையில் இந்த படைக்கு தேவையான ஆயுதங்கள், ட்ரைனிங், மறைமுக ஆதரவுகள் எல்லாம் ஈரானின் மூலம் செயற்படுத்தப்பட்டது. இதுல சன்னி முஸ்லிம்கள் இருந்தாலும் அதிகமானவர்கள் ஷியா முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இந்த காலத்துல சன்னி ஷியாங்கிறது நாங்க பேசுறது ஒரு வேஸ்டான விஷயம் தான். இருந்தாலும் இன்று ஷியா என்று சொல்ற முஸ்லிம்கள் காபிர்களுக்கு எதிரான பகிரங்கமான ஒரு செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த வகையில் அன்று உருவாக்கப்பட்ட இந்த PMU இன்றும் ஈராக் அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு படையாக உள்ளது. அதாவது ஈராக் அரசாங்க படை ஒன்று உள்ளது. அவற்றுக்கு மேலதிகமாக ஈராக் அரசாங்கத்தோடு இணைந்து இந்த PMU என்கிற படை காணப்படுகிறது. அதை இன்னொரு மாதிரி சொன்னா, லெபனான் அரச படைகள் இருக்கிற நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களும் அங்கு இருக்கிறது போல ஈராக்ல நன்கு ஆர்கனைசேஷன் செய்யப்பட்ட PMU என்கிற படைகள் இப்போது செயற்பட்டு வருகிறது. இந்த வகையிலே ஈராக்குடைய அன்பார் என்கிற மாகாணத்தில் படை திரட்டும் மக்கள் படைகளை திரட்டும் படையின் தளபதி தான் ஷாத் அல் ஃபஜி மற்றும் அவரோடு சேர்ந்து இன்னும் 15 போராளிகளும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வந்துள்ளது. இந்த வகையில் இன்னொரு செய்தி, இந்தியாவுடைய ஒரு எண்ணெய் கப்பல் பாதுகாப்பாக சுமார் 5 மில்லியன் பீப்பாய்களை வாங்கி பாதுகாப்பாக, அதாவது ஈரானுடைய அனுமதியோடு இந்தியாவுக்கு எடுத்து சென்றதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே ஹோர்மோஸ் நீரிணை மூடப்படவில்லை. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஆதரவான நாடுகளுக்கு, அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எண்ணெய்களை இந்த ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது என்பது யதார்த்தமான விஷயமாகும். இது இவ்வாறு இருக்க, இன்று காலையில் நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள், அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏதோ ஒரு தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பற்றி எரிகிறது. அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக உள்ளே இருக்குமாறும் வெளியே வர வேண்டாம் என்றும் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்திருந்த வேளையில் சம்பந்தமாக ஈரான் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த தாக்குதலை ஈரானிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏவுகணை மூலமோ அல்லது ட்ரோன்கள் மூலமோ செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமாக இதனை செய்தவர்கள் யாராக இருக்கும் என்றால் இந்த மொசாட், இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு தான் செய்திருக்க வேண்டும் என்று ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த போரிலிருந்து அமெரிக்கா இப்போது பின்வாங்க போகிறது என்ற விஷயம் இஸ்ரேலுக்கு நன்கு தெரியும். ஆகவே அமெரிக்கா இந்த போரிலிருந்து கலண்டு சென்று விட்டால் இஸ்ரேல் தனித்துவிடும், நன்கு மாட்டிவிடும். யாரிடம்? ஈரானிடம். ஈரான் சுற்றி சுற்றி இஸ்ரேலுக்கு அடிப்பார்கள். ஆகவே அவர்களுடைய ஆட்களை வைத்து இப்படியான விஷயங்களை செய்தால்தான் அமெரிக்கா இந்த போரில் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பார்கள். ஆகவே இவர்களுடைய, அதாவது மொசாட் உளவு தான் இதனை செய்திருக்க வேண்டும் என்று ஒன்று ரெண்டல்ல பல அரபிய ஊடகங்களும் உள்ளூர் ஊடகங்களும் இதனை பற்றி பேசி வருகின்றது. இது இவ்வாறு இருக்கலாம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் நாங்க 5 நாள் இடைவேளை விட்டிருக்கிறோம், யுத்த இடைவேளை விட்டிருக்கின்றோம் என்று அறிவித்திருக்கின்ற 24ஆம் தேதி காலை வேளையில் ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க என்று சொன்னா, நீங்க வேண்டாம் விடுமுறை விடுங்க, யுத்தத்தை நிறுத்தினேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்ல மாட்டோம். அதாவது இன்று ஈரானுடைய ராணுவ பேச்சாளர் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தார். அதாவது போர் நிறுத்தம் என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனி வானத்தை பார்த்து கொண்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தார். இதனை தொடர்ந்து வந்த ஒரு சில மணி நேரத்துக்குள் இஸ்ரேலை வெளுத்து வாங்கிட்டானுங்க ஈரான். அதாவது இன்று அதிகாலை ஹைஃபாவில் உள்ள ரஃபேல் ஆயுத தொழிற்சாலையின் மீது மிகப்பெரிய தாக்குதலை செய்தது. அதனைத் தொடர்ந்து ஹைஃபாவில் காணப்படும் இஸ்ரேலுக்கு தேவையான 50% மசகு எண்ணெய் சுத்திகரிக்கும் ஆலையின் மீது பாரிய ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டது. அவற்றினால் எழும்பிய தீப்புகை முழு நகரத்தையும் பல மணி நேரங்களாக இரவு முழுவதும் மூடி இருந்தது. நான் அதிகாலை வேலை சுமார் 3 மணி அளவிலே நான் பார்க்க கிடைத்தது. ஸ்தலத்தில் ஒரு சில நிமிடங்களில் அவற்றை மிக ரகசியமாக வெளியிட்டிருந்தார்கள். இவை மாத்திரமல்லாமல் ஹைஃபாவில் உள்ள ரபேல் ஆயுத தொழிற்சாலை, அதுபோல ஹைஃபாவில் உள்ள மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அதற்கு அடுத்தபடியாக IAI என்கிற இஸ்ரேலுடைய விண்வெளி நிலையம், அதாவது விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு ராக்கெட்டுகளை அனுப்பும் தொழிற்சாலை மீது பாரிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இவற்றில் வெளியான, அதாவது அவற்றை மறைக்க முடியாத ஒரு காட்சி என்று சொன்னால், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்கப்பட்ட காட்சி இஸ்ரேலால் முழுமையாக தணிக்கை செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஆயுத தொழிற்சாலை, இஸ்ரேலுடைய விண்வெளி நிலையம், இவைகள் எல்லாம் இன்று ஈரானுடைய ஏவுகணையினால் பிளக்கப்பட்டது என்று ஈரான் திட்டமாக
அறிவித்துள்ளது. மேலும் இந்த செய்தி குறிப்பிடும் போது இந்த இடங்கள் எல்லாம் அயன் டோம், டேவிட் சிலிங் போன்ற உயர் வான் பாதுகாப்புகளை டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ்களை கொண்ட ஏரியாவாம். இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தை உடைத்துக் கொண்டு ஈரானுடைய ட்ரோன்களும் ராக்கெட்டுகளும் இன்று அதிகாலை இஸ்ரேலுக்கு பதம் பார்த்த செய்தி திருடனுக்கு தேல் கொத்தியது போல எந்த படங்களையும் வெளியிடக்கூடாது என்று மிக தணிக்கை செய்து கொண்டு உலகத்துக்கு ஒப்பாரி வைத்து திரிகின்றது இஸ்ரேல் அரசாங்கம். இப்படி ஒப்பாரி வைக்கின்றார்கள் என்றால் இந்த ஈரான் சர்வதேச சட்டங்களை மீறி யுத்த நிறுத்தத்தை மதிக்காமல் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறதா. சொல்லும் போது இவனுக்கு கொஞ்சம் கூட வாய்க்கூசையில வெக்கம் வரையில. சரி சகோதரர்களை, மீண்டும் முக்கியமான செய்தி தொகுப்புகளோடு மறுபடியும் சந்திக்கின்றேன். செய்திகள் பலதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா செய்திகளும் நானே சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. நீங்க ஏனைய சேனல்களிலும் செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டிருப்பீர்கள். சில போது நீங்கள் கேட்ட செய்தியை நான் மீண்டும் பேசியிருக்க முடியும். சில போது நீங்கள் கேட்காத செய்தியை என் மூலம் கிடைத்திருக்கும் கூடும். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.